கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்குமா புரிஞ்சுக்குமா? நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பக்கத்துல வராதம்மா, தொடாதம்மா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். உனக்கு எல்லா கேள்விக்கான பதிலும் எக்ஸாம் முடிஞ்சோடனே கண்டிப்பா நான் சொல்வேன். ஆனா செஞ்சாலும் தயவு செஞ்சு பொறுமையா இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்றேன், எனக்காக பேசுறேன்ட்டு தயவு செஞ்சு வராதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அமைதியா இருங்க. உன் ஸ்டடீஸ்க்கு வரக்கூடாது, உன் எக்ஸாம் வரைக்கும், அது வரைக்கும் தான் என் பொறுமை கொண்டாட்டி அதுக்கு மேல ஒரு நாள் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கோ. உன் படிப்புக்காக மட்டும் நான் பல்ல கடிச்சிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் கேட்டணும், என்னெல்லாம் சொன்னனும், அதெல்லாம் நடக்கணும். சரிம்மா, அதெல்லாம் நடக்கும். என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, எனக்கு எதுவுமே ஃபுல்லா சொல்ல வேண்டாம். என்னம்மா? என் கூட பேசக்கூடாதுன்றது தான் அவங்களோட கண்டிஷன். நீ கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் இங்க இருக்கவங்க தானே, அதனால தான் ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்க. நீ எனக்கு தெரியாது. இது போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு. 3 மாசம் ப்ராஜெக்ட், 2 மாசம் முடிக்கிறதே அப்ப கஷ்டம்னு பேசுனீங்க. இதுல 20 நாள்ல முடிச்சிருக்கீங்க. எப்படி முடிச்சீங்க? அதுக்கு யாரோ நோ பேசியிருக்காங்கன்ட்டு. அது யாரு என்ன தேவை எனக்கு எதுவுமே தேவையில்லை. நடந்துச்சா இல்லையா அது மட்டுமே எனக்கு தேவை. பேசினாங்களா இல்லையா அது மட்டும் தான் எனக்கு தேவை. புரியுதா? ப்ளீஸ், அது வேண்டாம், விடுங்களேன். பொண்டாட்டியும் நீ சோதிக்காதேன்னுட்டு நான் உன்னை என்ன விளக்கம் எதுவுமே கேட்கல. ஆமாவா இல்லையா எனக்கு அது மட்டும் சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன்.